விஸ்வா டாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓபப்படும். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நல்ல நெறிகளை பின்பற்றி கட்டுக்கோப்புடன் வாழ்பவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்புடையதாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். அப்படி வாழ்கின்றவர்களின் அந்த வாழ்க்கையானது உயிரை விட மேலானதாக கருதப்படும். இதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது, யார் ஒருவர் நல்ல நெறிகளை பின்பற்றி கட்டுக்கோப்பாக வாழ்கின்றார்களோ, அந்த கட்டுக்கோப்போடு வாழுகின்ற அந்த வாழ்க்கை உயிரை விட மேலானதாக கருதப்படும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீ எவ்வளோ பெரிய திறமசாலியா இருந்தாலும் அங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் டிசிப்ளின், ஒழுக்கம் தான் அங்கே ஃபர்ஸ்ட். நீ ஒழுக்கம் இல்லையா அங்கே வேலையே கிடையாது சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதாவதுன்னா, நீ ஆகாயத்தில் பாரு, எகிரி தரையிலிருந்து மேலே குதி, இதெல்லாம் எங்களுக்கு கணக்கு இல்லை. நீ செய்யலனா இன்னொருத்தன் செஞ்சுட்டு போயிடுவான் அந்த வேலையை, நாங்கள் இன்னொருத்தன் வச்சு அந்த வேலையை வாங்கிக்குவோம். ஆனால் இங்கே ஆர்மிக்கு ஃபர்ஸ்ட் தேவை டிசிப்ளின். யார் ஒருத்தன் டிசிப்ளினாக இருக்கையோ அவன் மட்டும்தான் நாங்கள் ஆர்மியில் அவனை முன்னேற்றுவோம், அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் நல்லபடியாக பார்ப்போம், அவனை மட்டும்தான் நாங்கள் ஆர்மியில் நல்லபடியாக வச்சுருப்போம். இதுதான் அங்கே கணக்கு. நீ டிசிப்ளின் இல்லை, நீ எப்படியாப்பட்ட வானத்துக்கும் பூமிக்கும் பறக்கக்கூடிய ஆளாக, எல்லா திறமைகள் உள்ள ஆளாக இருந்தால் கூட அங்கே உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க, உனக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. எனவே ஆர்மி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான் இங்கே நடக்குது. ஸோ எப்பொழுதுமே அந்த ஒழுக்கம்னா என்ன? நல்ல நெறிகளை பின்பற்றி கட்டுப்பாடோடு வாழ்வது, அதுதான் ஒழுக்கம். எனவே எப்பொழுதும் நல்ல நெறிகளை பின்பற்றி கட்டுக்கோப்பாக வாழ்ந்தோமானால் அது இந்த உயிரை விடவும் மேலானதாக அடுத்தவர்களால் போற்றப்படும் நம்மளுடைய நன்னடத்தை என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.